பூமியினுடைய வெப்பம் உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை எப்படி தவிர்ப்பது? மின்சார பஸ்ஸோ மின்சார ரயிலோ ஓடிக்கொண்டிருந்தாலும் அதற்கு தேவைப்படுகின்ற மின்சாரத்தை உருவாக்குகின்ற வகையில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. இது ஒரு அப்ப அடுத்த தொழில்நுட்ப புரட்சியாக இன்னைக்கு வந்து ஹைட்ரஜனை பயன்படுத்தி ஓடக்கூடிய வாகனங்கள் வந்துவிட்டன. ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லுக்கு ஹைட்ரஜன் எங்கே இருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த ஹைட்ரஜன் வாகனத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொன்னா, தினபூமி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பேச போகிறது ஒரு அதிநவீன வாகனம் குறித்து. தமிழ்நாட்டில் சென்னையில் மின்சார பஸ் வந்து துவக்கி வச்சிருக்காங்க. இது மின்சார வாகனங்கள் இன்றைக்கு வந்து அதிகமாக இருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே போன்று எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் வாகனங்கள் வரப்போகிறது. அந்த ஹைட்ரஜன் வாகனங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், கேட்க போகிறோம். முதல்ல தொழிற்புரட்சி ஏற்பட்ட பொழுது நீராவி மூலமாக ஆற்றலை உருவாக்கி வாகனங்களை ஓட்டலாம் என்று கண்டுபிடித்தாங்க. அந்த நீராவி கண்டுபிடிக்கும் பொழுது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ஆராய்ச்சியாளர் தன்னுடைய வீட்டில் அம்மா சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த கொதித்த தண்ணீரானது அந்த தட்டை தூக்கி அடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்கலாம், வீட்டில் சோறு பானையில் வச்சு செய்யும் பொழுது அது மூடி என்பதை தூக்கி எடுங்க. அப்போ அவர் ஏதோ இது ஒரு பேய் தான் அதில் இருக்கோ அப்படின்ட்டு சந்தேகித்தார். ஆனால் உண்மையிலே அப்புறம் கண்டுபிடித்து என்னன்னா, நீராவி தான் இந்த தட்டை தூக்கி மேலே தூக்கி போடுது என்று தெரிந்து கொண்டு, அப்போ நீராவிக்கு ஆற்றல் இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த நீராவியை பயன்படுத்தி தான் என்ன பண்ணாங்கன்னா தொழிற்புரட்சி ஆரம்பித்தது. நீராவி மூலமாக இயந்திரங்களை ஓட்டுவது, அதாவது குறிப்பாக நெசவு இயந்திரங்களை ஓட்டுவது, அதன் பின்னாடி ரயிலை ஓட்டுறது. இப்போ ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம்னா கரியை எரித்து அதுல இருந்து வரக்கூடிய வெப்பத்தினால நீரை சூடாக்கி நம்ம வந்து ட்ரெயின் ஓட்டணும். நமக்கு இந்த 50கள் 60களில் பிறந்தவங்களுக்கு நல்லா தெரியும், கரி என்ஜின், நிலக்கரி என்ஜின்ல ட்ரெயின் ஓடி இருக்கு. அப்போ அது நிறைய புகையை விட்டுக்கிட்டு போயிருக்கு. அப்போ அதற்கான ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், அந்த நீரை ஆவியாக்கி நீராவி ஆற்றல் மிக்க சக்தி கொண்டு இருப்பதால் அதை பயன்படுத்தி இன்ஜினை ஓட்டுனாங்க. இது ஒரு காலகட்டம். அடுத்த காலகட்டம் எப்படி வருது? பெட்ரோல், டீசல், இயற்கை வாயு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த பெட்ரோல் டீசல்லையும் அதை எரித்தோம் என்று சொன்னால் வெப்பம் கிடைக்கிறது, ஆற்றல் கிடைக்கிறது. அந்த ஆற்றலை வைத்து கொண்டு வாகனங்களை நம்ம ஓட்டணும். அந்த வாகனங்கள் தான் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். 2 வீலர், ஆட்டோ, காரு, ட்ரெயின் உள்பட நம்ம டீசல் ட்ரெயின்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. லாரி, ட்ரக்கு, கப்பல் என்று அனைத்து வாகனங்களுமே இன்னைக்கு வந்து பெட்ரோல், டீசல், அது மாதிரி எரிவாயு போன்றவற்றின் மூலமாக இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. இது வந்து என்னன்னா, இந்த காலகட்டத்தில் பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட கார்பன் சார்ந்த இந்த எரிபொருள் என்பது எரிக்கப்படும் பொழுது நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதனால பூமியில் அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்முடைய வளிமண்டலத்தில் தங்கி ஒரு போர்வையோடு இருந்து கொண்டு வெப்பத்தை வெளியே விடாமல் அதை அப்படியே அதிகரித்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால பூமியின் வெப்பநிலை இன்னைக்கு கூடியிருக்கிறது. பூமியினுடைய வெப்பம் என்பது 1.2 டிகிரி முதல் 1.5 டிகிரி வரை இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இதனால நம்ம வந்து நிறைய பாதிப்புகளை பூமியில் பார்க்கிறோம். திடீர் வெள்ளம், பெரிய மழை, பேய் மழை பெய்கிறது, பெரிய புயல் அடிக்கிறது, நிலச்சரிவு ஏற்படுகிறது. திடீர்னு பார்த்தா இமயமலை பகுதிகளிலே நிலச்சரிவு ஏற்படுகிறது, மேகம் கொட்டி தீர்க்கிறது. இவை எல்லாமே வந்து இந்த வெப்பத்தினால் ஏற்படுகின்ற தட்பவெப்ப மாற்றங்களினால் இந்த இடர்பாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் பூமியினுடைய வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. பூமியினுடைய வெப்பம் உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை எப்படி தவிர்ப்பது, அளவை குறைப்பது என்ற அடிப்படையில் அடுத்த வந்து தொழில்நுட்ப புரட்சி என்பது இன்றைக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்பது இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிவராது. எந்த விதமான மாசும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய மின்சார கார், மின்சார பேருந்து, மின்சார ரயில், இதுல எல்லாம் இருந்து வந்து நமக்கு எந்த விதமான கார்பன் டை ஆக்சைடு வெளிவருவது இல்லை.
இது மின்சாரத்திலிருந்து நேரடியாக இயங்குகின்றது. ஆனால் இந்த மின்சாரம் எங்கே இருந்து வருகிறது? இந்த மின்சாரம் மறுபடியும் நிலக்கரியை எரிச்சு அல்லது கேஸை எரிச்சு தான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிறோம். ஆகவே மின்சார பஸ்ஸோ மின்சார ரயிலோ ஓடிக்கொண்டிருந்தாலும் அதற்கு தேவைப்படுகின்ற மின்சாரத்தை உருவாக்குகின்ற வகையில கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. இது ஒரு இது. இப்ப காற்றாலை மூலம் சூரிய ஆற்றல் மூலம் உருவாக்கப்படுகின்ற மின்சாரம் தான் கார்பன் டை ஆக்சைடு இல்லாத கார்பனை வெளியிடாத மின்சார உற்பத்தியாக இருக்கிறது. அதே போன்று நீர் மின் நிலையங்களிலிருந்தும் நாம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த 3 மின்சாரமும் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாத மின்சாரங்கள். இதையும் நம்ம மின்சார வாகனங்களில் பயன்படுத்திக் கொள்கிறோம். நம்ம போய் காரை கொண்டு போய் சார்ஜ் பண்றோம் அல்லது ஸ்கூட்டரை வீட்டில் சார்ஜ் பண்றோம். அப்ப மின்சார ஸ்கூட்டர், மின்சார கார் இவையெல்லாம் நம்ம வீட்டிலே கூட இப்பொழுது சார்ஜ் பண்ற அளவிற்கு வந்திருக்கிறது. இப்ப அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கோம். மின்சார பஸ்லாம் வந்திருக்கு. இப்ப மின்சார பஸ்கள் சென்னை மதுரையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் போயிருக்கு. இப்ப சமீபத்தில் கூட ஒரு மின்சார பஸ் தீப்பிடித்து எரிஞ்சிருச்சு. அதுலேயும் சில ஆபத்துக்கள் இருக்கின்றது என்பதை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மின்சார இதுலையும். இப்போ அடுத்த கட்டமாக இப்பொழுது என்ன கண்டுபிடித்திருக்காங்கன்னா, ஹைட்ரஜன் மூலம் இயங்கக்கூடிய வாகனங்கள். அந்த ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய வாகனங்கள்ல ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது பேட்டரி தான். இப்போ எப்படி நம்முடைய டார்ச் லைட்ல பேட்டரி யூஸ் பண்றோமோ அது மாதிரி ஒரு ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் என்பது உள்ள காரோ அல்லது ட்ரெயினோ பஸ்ஸோ எதையா இருந்தாலும் சரி, அதை நம்ம ஹைட்ரஜன் வாயுனால நிரப்பிக் கொள்ளலாம். இப்போ காரில் நிறைய இடங்கள்ல உலகெங்கிலும் இப்போ ஹைட்ரஜன் வாயுக்களால் ஓடக்கூடிய வாகனங்கள் வந்துவிட்டன. மிக மிக குறைவாக வந்திருக்கின்றன. இந்தியாவில் 2024 முதல் 2026க்குள்ள இந்த ஹைட்ரஜன் வாயுக்கள் ஓடக்கூடிய வாகனங்கள் வருவதற்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, வந்துவிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் வாகனத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொன்னா, இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்னால இயங்கக்கூடிய வாகனத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளிவராது. இரண்டாவது இதிலிருந்து வெளியே வருவது நீராவி மட்டும்தான். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவிலேயோ ஒரு சில நாடுகளில் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் ஓட்டியிருக்காங்க. ஹைட்ரஜன் ட்ரெயின் ஓட்டும் பொழுது எப்படி நமக்கு நிலக்கரியில் ஓடுன ரயில் இருக்கு பாருங்க, அது கருப்பா புகை விட்ட மாதிரி இது வெள்ளை புகையை விடக்கூடிய அளவுல வாட்டர் வேப்பர், நீராவி மட்டும் இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ல இருந்து வெளிவரும். அப்ப நீராவி தான் இதுல அதிகபட்சமாக வெளியே வரக்கூடிய ஒரு கழிவாக இருக்கின்றது. அந்த நீராவி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வளிமண்டலத்துல அது அப்சார்ப் பண்ணப்பட்டு போய்விடும். அப்ப இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லுக்கு ஹைட்ரஜன் எங்கே இருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம ஹைட்ரஜன் நம்ம வளிமண்டலத்திலிருந்து ஹைட்ரஜனை எடுக்க முடியாது. ஏன்னா வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வாயு என்பது மிக மிக குறைவு. ஏன்னா ஹைட்ரஜன் அது ஃப்ரீ ஹைட்ரஜன் அட்மாஸ்பியர்ல இருக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப லேசானது, இலகுவானது. ஏதாவது ஒன்னோட தான் அது சேர்ந்துருக்கும், அமோனியாவா இருக்கும். ஆனா ஃப்ரீ ஹைட்ரஜன், தனித்த ஹைட்ரஜன் மூலகம் அல்லது மூலக்கூறு என்பது தனிமம் என்பது இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது பூமியை விட்டே வெளியேறிடும். ஹைட்ரஜன் ஃப்ரீ ஹைட்ரஜன் பூமியில் இருக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பலூன்லாம் வைக்கிற ஹைட்ரஜன் முன்னா விட்டோம்னா அது நிற்க பயங்கரம் மேலே போய்கிட்டே இருக்கும். அப்போ அதை அடைச்சி வைக்கும்போது தனியாக விட்டோம்னா ஹைட்ரஜன் வாயு என்பது இருக்காது. அதனால நமக்கு ஹைட்ரஜனை நம்ம வளிமண்டலத்திலிருந்து எடுக்க முடியாது. அப்போ ஹைட்ரஜன் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் மீத்தேன்ல இருந்து ஹைட்ரஜன் எடுக்கிறாங்க. அப்போ ஹைட்ரஜனை நம்ம செயற்கை முறையில் தயாரிக்க வேண்டும். அப்போ இந்த செயற்கை முறையில் ஹைட்ரஜனை தயாரிப்பதற்கு மின்சாரம் தேவைப்படும். ஆனால் அந்த மின்சாரம் எது கரியமில வாயுவை வெளியிடக்கூடிய மின்சாரம் தான் வரும். ஆனால் மிக குறைந்த அளவுல தான் அந்த மின்சாரம் தேவைப்படும். ஆகவே ஒரு ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யக்கூடிய பல்குகள், எங்கு ஹைட்ரஜன் நம்ம வண்டியில கார்ல பிடித்து கொள்ளலாம் அல்லது பஸ்ஸில் பிடித்து கொள்ளலாம் என்றால் அவர்கள் ஹைட்ரஜன் பம்ப் வச்சிருப்பாங்க. எல்லா இடங்களிலும் ஹைட்ரஜனை நம்ம இதில் நிரப்பிக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன் என்பது செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டு எப்படி இப்போ கேஸை நம்ம ஆட்டோவுக்கு நிரப்புகின்றோமோ அதுபோல் ஹைட்ரஜனை நம்ம காரில் நிரப்பிக் கொள்ளலாம், ஆட்டோவில் நிரப்பிக் கொள்ளலாம். அது கம்ப்ரஸ்டு ஹைட்ரஜன் கேஸாக உள்ள இருக்கும்.
உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த செல், அந்த பேட்டரி, அது ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் பேட்டரின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு நேர் மின் முனை இருக்கும், எதிர் மின்முனை இருக்கும். ஹைட்ரஜன் என்பது அந்த நேர் மின்முனையில் போன உடனே அது பிரிந்து அயனியாக பிரிந்து எலக்ட்ரானை வெளியிடுகிறது. அந்த எலக்ட்ரான் தான் எலக்ட்ரிசிட்டியாக பயன்படுத்தப்பட்டு நமக்கு காரை ஓட்டுகிறது. அதன் பின்னர் இந்த ஹைட்ரஜன் காற்றில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அது நீராவியாக வெளியே வருகிறது. இதுதான் இந்த ஹைட்ரஜன் மூலமாக இயங்குகின்ற வாகனங்களினுடைய செயல்பாடு ஆகும். இந்த ஹைட்ரஜன் வாகனங்கள் வந்தது என்று சொன்னால் இன்னமும் நம்ம கரியமில வாயுவை வெளியிடுவதை, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதை நாம் என்ன பண்ணலாம்னா குறைக்கலாம். ஆகவே அடுத்த தொழில்நுட்ப புரட்சியாக இன்னைக்கு ஹைட்ரஜனை பயன்படுத்தி ஓடக்கூடிய வாகனங்கள் வந்துவிட்டன. இன்றைக்கு மிக மிக குறைவு, உலக அளவில் 0.01 அளவில் தான் வாகனங்கள், ஹைட்ரஜன் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்னும் போக போக அதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் ஹைட்ரஜன் வாகனங்கள் விரைவில் வர இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நம்ம ஹைட்ரஜன் மூலமாக இயங்கக்கூடிய வாகனங்களை பற்றி தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் என்பதற்கான இந்த தகவல்களை உங்களிடம் நான் பரிமாறிக் கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.